உங்களினுடைய ஊரினுடைய அருமை தெரியும் என்று நான் நினைக்கிறேன். தென்னிந்தியாவில் இஸ்லாம் பரவிய முதல் நகரங்களில் கீழக்கரையும் ஒன்று. அரேபிய தீபகற்பத்திலிருந்து கப்பல் மார்க்கமாக வியாபார நிமித்தமாக அரபுகள் இந்திய பெருங்கடலை தாண்டி கேரளாவிற்குள்ளாக அப்படி இலங்கையோடு பயணிக்க வேண்டும். அப்படி பயணம் செய்யும் பொழுதெல்லாம் கீழக்கரை, காயல்பட்டினம் இது போன்ற நகரங்களில் அன்றைக்கே துறைமுகங்கள் இருந்ததினால் தங்களுடைய வியாபாரத்திற்காக ஓய்வெடுக்கக்கூடிய இடங்களாக இந்த இடங்களை எல்லாம் பயன்படுத்தினார்கள். 1300 ஆண்டுகளுக்கு முன்னால் உங்களினுடைய நிலத்தில் எல்லாம் இஸ்லாம் வர ஆரம்பித்து விட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்த ஒரு சில ஆண்டுகளிலேயே வியாபார நிமித்தமாக நபித்தோழர்கள் வியாபாரியாக பயணம் செய்யும் பொழுதே கீழக்கரை, காயல்பட்டினம், இலங்கை, கேரளாவினுடைய கொச்சின், சென்னையினுடைய பழவேற்காடு போன்ற பகுதிகளில் எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் இருக்கும் பொழுதே இஸ்லாம் நுழைந்ததாக சில வரலாற்று ஆவணங்கள் பதிவு செய்யப்படுகிறது. அவ்வளவு ஒரு பாரம்பரியமிக்க இஸ்லாத்தை உள்வாங்கிய ஆரம்ப பூமியில் கீழக்கரையும் ஒரு பூமி. ஆனால் ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது சில நிகழ்வுகள். என்றாலும் நம்முடைய வாழ்க்கைகளில் மார்க்கம் கோலாச்ச வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தில் கீழக்கரையினுடைய இளைஞர்கள் அல்ஹம்துலில்லாஹ், மற்ற ஊர்களில் எல்லாம் இந்த அளவிற்கு இளைஞர்கள் இருந்தாலும் கூட இந்த அளவிற்கு ஆர்வமாக இளைஞர்களாகவே ஒன்று சேர்வது, இளைஞர்களாகவே பேச்சாளர்களை அழைப்பது, தலைப்பு கொடுப்பது, இளைஞர்களாகவே வீடியோக்களை ரெடி செய்வதும், தங்களை முழுமையாக அர்ப்பணித்து மார்க்க ரீதியாக பயணிப்பதை பார்க்கும் பொழுது உண்மையில் இந்த இக்கட்டான சூழலில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ், நம்முடைய இளைஞர்களில் பெரும் பகுதி இளைஞர்கள் ஓரளவிற்கு மார்க்க சிந்தனையோடு பயணிக்கக்கூடிய ஊர்களில் கீழக்கரை ஒரு ஊராக இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. என் அன்பான சகோதரர்களே, நாம் ஏற்றிருக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். பொதுவாக இன்றைக்கு உலகத்தில் மிக குறுகிய காலகட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை சந்தித்த சித்தாந்தம் எது என்பதாக உலகம் முழுவதும் ஆராய்ச்சி செய்யப்பட்டு எல்லா ஆராய்ச்சியாளர்களும் முடிவாக சொன்னார்கள் இஸ்லாம் மட்டும்தான். வெறும் ஒரு 1400 ஆண்டு காலம், 14 நூற்றாண்டுகளில் உலகத்தினுடைய எல்லா கண்டங்களையும் இஸ்லாம் வியாபித்து இருக்கிறது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் கிட்டத்தட்ட 600 ஆண்டு காலம் உலகத்தினுடைய 70% நிலப்பரப்புகளை இஸ்லாம் ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு மதமாக, மார்க்கமாக இன்றைக்கும் கூட உலகத்தில் இஸ்லாத்தின் மீதுதான் பல்வேறு விமர்சனங்கள், பல்வேறு குற்றச்சாட்டுகள், பல்வேறு அவப்பெயர்களை இஸ்லாத்தினுடைய எதிரிகள் தொடர்ச்சியாக தொடுத்துக் கொண்டிருந்தாலும் கூட இன்றைய 21ஆம் நூற்றாண்டிலும் வேகமாக வளரக்கூடிய மார்க்கம் எது என்பதாக சர்வே செய்யும் பொழுது இஸ்லாத்தினுடைய எதிரிகளும் கூட ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு வாக்கியம், இஸ்லாம் தான் உலகத்தினுடைய அத்தனை அறிவு ஜீவிகளுமே ஆச்சரியப்படுகிறார்கள். ஒரு மதத்திற்கு எதிராக, ஒரு சித்தாந்தத்திற்கு எதிராக உலகமே பல்வேறு தாக்குதல்களை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் முசல்மான்கள் கொடுமைக்கு உட்படுத்தப்படுவதும், முஸ்லிம்களினுடைய ரத்தங்கள் ஓட்டப்படுவதும், முஸ்லிம்களினுடைய வீடுகள் சூறையாடப்படுவதும், முஸ்லிம்களினுடைய ஆலயங்கள் எரிக்கப்படுவதும் என்பது தொடர் கதையாக உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்திலும் கூட இந்திய தேசத்தினுடைய தென் மாநிலம் என்று வர்ணிக்கக்கூடிய திரிபுராவில் பள்ளிவாசல்கள் கொளுத்தப்பட்டு, இறை இல்லங்கள் சிதைக்கப்பட்டு, அந்த பள்ளியில் அல்லாஹுவை வணங்கக்கூடிய இறையடியார்கள் கொலை செய்யப்பட்டு ஒரு வாரத்திற்கு மேலாக பாசிச பயங்கரவாத கூட்டம் வெளியாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. தடுப்பதற்கு திராணியற்ற அரசு மேலே அமர்ந்து கொண்டு இந்த
கும்பல் கூட்டத்தை வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனாலும் இப்படி எல்லா தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பினாலும் கூட, உலகத்தினுடைய நாலாபுறங்களிலும் இஸ்லாம் எதிர்க்கப்பட்டாலும் கூட, உலகத்தில் அதிகம் பரவக்கூடிய, அதிகம் வளரக்கூடிய சித்தாந்தம் எது என்று சொன்னால், ஏதோ இந்த சித்தாந்தத்தை பின்பற்றுவதனால் நாம் கூறவில்லை, நம்மை யார் எதிர்க்கிறார்களோ அந்த எதிரிகள் வாக்கு தருகிறார்கள். உலகத்தில் 21ஆம் நூற்றாண்டில் மிக வேகமாக பரவக்கூடிய சித்தாந்தம் இஸ்லாமிய சித்தாந்தமாக இருக்கிறது. என் அன்பான சகோதரர்கள், நாம் எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்களாக, முசல்மான்களாக அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால், இஸ்லாத்தினுடைய வளர்ச்சியை பொறுத்தவரையில் ஏதோ அழைப்பு பணி செய்வதை பற்றி பேசினார்கள். அல்ஹம்துலில்லாஹ், உண்மையில் அழைப்பு பணி செய்யப்பட வேண்டும். ஆனால் வெறும் அழைப்பு பணியின் ஊடாக, அல்லது இது போன்ற கருத்தரங்குகள், அல்லது இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகளை மேடை போட்டு அமைத்ததின் மூலியமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் தன்னை நிலைநிறுத்தியது கிடையாது. பேச்சுகளின் மூலியமாகவோ, சிந்தனையின் மூலியமாகவோ, எழுத்தின் மூலியமாகவோ, தர்க்கத்தின் மூலியமாக இஸ்லாம் இந்த உலகத்தில் கோலாட்சியது கிடையாது. இஸ்லாம் ஆழமாக பூமி பந்தில் வேரூன்றி பரவி இருக்கிறது என்று சொன்னால், இந்த இஸ்லாத்தினுடைய ஆரம்ப மக்கள் என்பதாக வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், ஈமானின் முந்திய ஒரு கூட்டம் என்று அல்லாஹ் வர்ணிக்கிறானே, அந்த சமூகத்தினுடைய அர்ப்பணிப்புகளாலும் தியாகத்தாலும் தான் இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் நிலை பெற்றிருக்கிறது. இஸ்லாத்தினுடைய எல்லா வரலாறுகளையும் படித்த எல்லோரும் ஒரு முடிவுக்கு வர முடியும். இஸ்லாம் இந்த குறுகிய காலகட்டத்தில் உலகத்தினுடைய நாலாபுறங்களுக்குள்ளாகவும் நுழைந்தது, ஆட்சி செய்தது, அதிகாரமிக்கக்கூடிய, அதிகாரத்தில் அமர்ந்து கோலாற்றக்கூடிய இடத்தில் இஸ்லாம் வந்து நின்றது என்று சொன்னால், அதற்கு அடிப்படை காரணம் ஈமானை சுமந்த எம்முடைய முன்னோடிகளான நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள். என் பாசமான சகோதரர்கள், நம்ம எல்லோரும் நபித்தோழர்களினுடைய தியாகத்தை அதிகம் படித்திருப்போம். என்றாலும் நான் ஒரு சில தியாகங்களை மட்டும் உங்களுக்கு ஞாபகமூட்டி, நாம் இன்றைக்கு பயணிக்கக்கூடிய இந்த மார்க்கத்தில் இந்த அளவிற்கு தியாகம் செய்திருக்கிறோம். நாம் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோம். நாங்கள் எல்லாம் பாரம்பரியமிக்க முஸ்லீம்கள், நாங்கள் எல்லாம் காலம் கடந்த முஸ்லீம்கள், நாங்கள் எல்லாம் பூர்வீக முஸ்லீம்கள் என்று நாம் சொல்கிறோமே. இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்த தியாகங்கள் என்ன? ஆனால் இந்த மார்க்கத்தை சுமந்த ஆரம்ப காலகட்டத்தில் இந்த மார்க்கத்தில் நுழைந்த அந்த உன்னதமான முன்னோடிகள் இந்த மார்க்கத்திற்காக செய்த தியாகங்கள் என்ன? இமாம் இப்னு ஹிப்பான் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். பஷீர் என்று சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ பஷீர் என்பதாக இவரை அழைக்கப்படும். உஹதினுடைய யுத்தத்திற்கு அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு விடுக்கிறார்கள். இந்த அபூ பஷீரினுடைய வாழ்க்கை கொஞ்சம் வித்தியாசமானது. அபூ பஷீர் அவருக்கு ஒரே ஒரு மகன். அந்த மகனை பெற்றெடுக்கும் பொழுதே அபூ பஷீரினுடைய மனைவி மரணித்து விடுகிறார்கள் பிரசவத்தில். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் குழந்தை பெறும் பொழுது தாய் மரணிப்பாள் அல்லவா? சில இடங்களில் குழந்தை மரணிக்கும், சில இடங்களில் இருவரும் மரணித்து விடுவார்கள், அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் அபூ பஷீருக்கு அல்லாஹ் கொடுத்த ஆகப்பெரிய சோதனை, அவருக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையை கொடுத்திருந்தார். குழந்தை பெறும் பொழுதே அந்த குழந்தையினுடைய தாய், அதாவது அபூ பஷீரினுடைய மனைவி மரணித்து விடுகிறார். அந்த குழந்தைக்கு தாய்க்கு தாயாய், தகப்பனுக்கு தகப்பனாய் இந்த அபூ பஷீர் தான் அந்த குழந்தைக்கு ஆடை அணிவிப்பதும், குழந்தையை குடிக்க ஊற்றுவதும், குழந்தைக்கு உணவூட்டுவதும் என்பதாக குழந்தை தட்டி தவறி இப்பொழுது விளையாடக்கூடிய அந்த சிறு பிராயத்தை குழந்தை அடைந்திருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் பாசமான வாலிபனே, ஆங்காங்கே தெருக்களினுடைய முக்குகளிலும் சந்துகளிலும் அமர்ந்து கொண்டு, ஆங்காங்கே வீட்டினுடைய முட்டங்களில் அமர்ந்து கொண்டு இராக்கதைகள் பேசக்கூடிய என் பாசமான சகோதரியே, மக்ரிபினுடைய அதான் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ் பதிவு செய்கிறான், வஸ்குர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. 33வது அத்தியாயம். ஓ இறை நம்பிக்கையுடைய பெண்களே, உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வினுடைய ஞானம், அல்லாஹ்வினுடைய வேதம் ஓதப்படட்டும். உங்களுடைய வீடுகளில் அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழிகள் படிக்கப்படட்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளையிட்டிருக்க, மக்ரிபினுடைய அதான் கொடுக்கப்பட்டதற்கு பிறகு அல்லாஹ்வினுடைய கட்டளை, வீடுகளில் அல்லாஹ்வினுடைய வேதத்தை பெண்கள் ஓத வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளை, ஒவ்வொரு வீட்டிலும் அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழிகள் ஒவ்வொரு வீட்டினுடைய முட்டங்களிலும் பெண்களால் மொழிக்கப்பட வேண்டும் என்பதாக அல்லாஹ் கட்டளை
கட்டளையிட்டிருக்க அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை எல்லாம் உதாசீனப்படுத்திவிட்டு அசிங்கங்களையும் ஆபாசங்களையும் பார்த்து வாழக்கூடிய பாசமான சகோதரியே, இன்றைக்கு நீ ஹிஜாபை அணிந்து கொண்டு ஆமினா, ஹதீஜா, ஃபாத்திமா என்று பெயர் வைத்து மிடுக்காக நாம் எல்லாம் நடக்கிறோமே. ஹுசைன், அப்துல் காதிர், அப்துல் ரஹ்மான், அப்துல்லா என்று அல்லாஹ் இந்த சன்மார்க்கத்தினுடைய நிலையில் உங்களையும் என்னையும் வாழ வைத்திருக்கிறானேயானால் இந்த சன்மார்க்கம் ஆரம்பத்தில் எப்பேற்பட்ட தியாகிகளால் வளர்த்தி எடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மரம் நட்டி வைக்கப்பட்டால், ஒரு செடி நட்டி வைக்கப்பட்டால் அந்த செடிக்காக நீர் ஊற்ற வேண்டும். இஸ்லாம் என்ற இந்த புனிதமான மரம், இஸ்லாம் என்ற இந்த புனிதத்துவம் பொருந்திய இந்த உன்னதமான செடி தண்ணீரால் பாய்ச்சப்பட்ட கதைகளுடையது அல்ல. இஸ்லாம் என்ற இந்த சித்தாந்தம் கண்ணீரால் பாய்ச்சப்பட்ட கதைகளுக்கு சொந்தமானதல்ல. இஸ்லாம் என்ற சித்தாந்தம் இதுபோன்று மக்காவினுடைய வீதிகளில், மதீனத்து மண்ணில் மேடைகளை அமைத்து கொடுத்து பேசி பரவிய மார்க்கம் அல்ல. ஒவ்வொரு வீட்டினுடைய ரத்தங்களால் இஸ்லாம் வளர்க்கப்பட்டிருக்கிறது. எம்முடைய முன்னோர்களினுடைய ரத்தம், என்னுடைய முன்னோர்களினுடைய தியாகத்தால் அல்லாஹ் இந்த மார்க்கத்தை எழுச்சிமிகு மார்க்கமாக மாற்றி இருக்கிறான். அபூ பஷீர் மனைவி இல்லாமல் குழந்தையை அபூ பஷீர் வளர்த்து வருகிறார். குழந்தையினுடைய வயது 2 தாண்டி 3 அடைந்து 4வதாக குழந்தை கொஞ்சம் விளையாடக்கூடிய சிறுபிராயத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஹையால் ஜிஹாத் மக்காவில் இருந்த ஆகப்பெரிய படையோடி மதீனாவை ஆக்கிரமிப்பதற்கு மக்கத்து குறைஷிகள், மக்காவினுடைய ஆதிக்க வெறியர்கள் படையெடுத்து வருகிறார்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதருக்கு தகவல் வந்தவுடன் அல்லாஹ்வின் தூதர் சத்தமிடுகிறார்கள், வாருங்கள் அல்லாஹ்வின் பாதையில் போராட வேண்டும், அல்லாஹ்வின் பாதையில் போராடுவதற்கு வாருங்கள் என்பதாக அல்லாஹ்வின் தூதர் அழைப்பு கொடுத்த நேரம் அபூ பஷீர் முன்னால் வந்து நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதரே, நானும் இந்த சன்மார்க்கத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும் என்பதாக கனவு கண்டு கொண்டே இருந்தேன். பத்ரினுடைய யுத்தத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹ் இப்பொழுது எனக்கு ஒரு சந்தர்ப்பத்தை நல்கி இருக்கிறான். அதனால் நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்கிறேன் என்பதாக அபூ பஷீர் முன்னால் வந்து நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியும் அல்லவா, அபூ பஷீருக்கு ஒரு அழகான சிறிய குழந்தை உண்டு. அந்த குழந்தைக்கு தாயும் இல்லாத ஒரு குழந்தை. இந்த அபூ பஷீர் தான் அந்த குழந்தையை வளர்த்து வருகிறார் என்று அல்லாஹ்வின் தூதருக்கு தெரியும் அல்லவா. அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்கள், அபூ பஷீரே, உங்களுடைய குழந்தையினுடைய நிலைமை என்னவாகும்? அதனால் நீங்கள் யுத்தத்திற்கு வர வேண்டாம் அபூ பஷீர், வீட்டுக்கு செல்லுங்கள், உங்கள் குழந்தையை நீங்கள் பராமரியுங்கள். அபூ பஷீர் சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரை, நீங்கள் நினைப்பதை போன்ற அவன் கை குழந்தை இல்லை. அல்லாஹ்வின் தூதர், பத்ரினுடைய நாளில் அவன் குழந்தையாக இருந்தான். அல்லாஹ்வின் தூதர், தற்பொழுது அவன் விளையாடக்கூடிய வயதை அடைந்து விட்டான். மதீனாவிலே அவன் விளையாடுவதற்கு பல்வேறு தோழர்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, நான் இல்லாவிட்டாலும் மதீனத்து மண்ணில் அவனுடைய தோழர்களையோடு விளையாண்டு அவனுடைய வாலிபத்தை அவன் அடைந்து விடுவான். ஆனால் இந்த சந்தர்ப்பத்தை நான் விட்டுவிட்டால் அல்லாஹ்வின் தூதரே, இனி ஒரு புனிதமான இந்த யுத்தத்தில், அல்லாஹ்வினுடைய ஷரியத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு யுத்தத்தில் என்னால் கலந்து கொள்ள முடியாது அல்லவா அல்லாஹ்வின் தூதரே. அதனால் நிச்சயமாக நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். அல்லாஹ்வின் தூதரால் எவ்வாறு தடுக்க முடியும்? சம்பந்தப்பட்டவர் விரும்புகிறார், அல்லாஹ்வின் பாதையில் நான் போராட வேண்டும் என்று சம்பந்தப்பட்டவர் போட்டி போட்டு நிற்கிறார். அல்லாஹ்வின் தூதர் அவரை அழைத்து செல்கிறார்கள். யுத்தம் முடிகிறது. ஒவ்வொரு குழந்தையும் தன்னுடைய வாப்பாவை எதிர்பார்த்து, யுத்தம் என்று சொன்னால் என் பாசமான சகோதரர்களே, கீழக்கரையினுடைய மனைவியினுடைய தலையை முத்தமிட்டு, குழந்தையினுடைய கன்னத்தில் முத்தமிட்டு கண்ணீரோடு நாங்கள் வெளிநாட்டிற்கு பயணம் செய்கிறோமே, அதல்ல சகோதரர்களே யுத்தம். யுத்தம் என்றால் திரும்பி வருவதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத ஒரு யுத்தம். அந்த யுத்தம் இஸ்லாமிய படை மிக சிறிய படை, ஆனால் ஆதிக்க வெறியர்களுமோ ஆகப்பெரிய படையோடு நிற்கிறார்கள். யுத்தம் முடிகிறது. ஒவ்வொரு குடும்பமும் மதீனத்து மண்ணினுடைய எல்லையில் குபாவில் நின்று கொண்டு தங்களினுடைய குடும்பங்களை எதிர்பார்த்து வரவேற்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சின்ன குழந்தையும், வாப்பாவை பிரிந்த குழந்தையினுடைய ஏக்கம் எதுவாக இருக்கும் சகோதரர்களே? என்னுடைய வாப்பா எப்பொழுது வருவார், என்னுடைய வாப்பாவினுடைய கரம் பிடித்து நான் நடக்க வேண்டும் என்றல்லவா ஒரு குழந்தையினுடைய ஆசை. எல்லா குழந்தைகளை போன்று அபூ பஷீர் என்ற அந்த அபூ பஷீரினுடைய அந்த பச்சிலம் குழந்தையும் அதோ அந்த குபாவினுடைய திண்ணையில் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. வாப்பா வருவார், வாப்பாவின் கரம் பிடித்து நாம் இந்த பூமி பந்தை சுத்தி பார்க்கலாம், வாப்பாவின் கரம் பிடித்து நாம் இந்த பூமி பந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் ஆரம்பிக்கலாம் என்பதாக அந்த குழந்தையும் நின்று கொண்டிருக்கிறது.
எல்லோரும் வருகிறார்கள், ஆனால் வாப்பாவை காணவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அந்த குழந்தையினுடைய தலையை தடவி கேட்டார்கள், யாருக்காக நின்று கொண்டிருக்கிறாய்? அந்த குழந்தை சொன்னது, அல்லாஹ்வின் தூதரே, அபி, என்னுடைய தகப்பனை எதிர்பார்த்து நான் நிற்கிறேன். அல்லாஹ்வின் தூதர் அந்த குழந்தையினுடைய தலையை முத்தமிட்டு சொன்ன வார்த்தை, அமா தர்தா அன் அகூன அன அபூக வ ஆயிஷத உம்முக, என்னை வாப்பாவாகவும் என்னுடைய மனைவி ஆயிஷாவை தாயாகவும் நீ பொருந்திக் கொள்கிறாயா? இனி உன்னுடைய வாப்பா அபூபஷீர் வரமாட்டாரின் பாசமான குழந்தையே, உன்னுடைய வாப்பா அபூபஷீர் சுவனத்தில் பறக்கக்கூடிய பறவையாக பறந்து கொண்டிருக்கிறார். உன் வாப்பாவிற்கு பதிலாய் நான் தகப்பனாக வரட்டுமா? உன் உம்மாவிற்கு பதிலாய் ஆயிஷாவை உம்மாவாக தேர்வு செய்து கொள்கிறாயா என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டார்களேயானால், இப்படி ஆயிரக்கணக்கான காவியங்களுக்கு சொந்தமானது இஸ்லாம். பத்ரினுடைய யுத்தம், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழைப்பு கொடுக்கும் பொழுது நபி தோழர்கள் போட்டி போட்டுக் கொண்டு, இஸ்லாத்தினுடைய முதல் யுத்தம் அல்லவா, எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டு நிற்கிறார்கள். அப்பொழுது ஒரு நபி தோழர் அவர் தன்னுடைய வாப்பாவோடு பேசுகிறார். இரவு நேரத்தில், வாப்பா, நான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். வாப்பா சொல்கிறார், இல்லை மகனே, நான் தான் இந்த யுத்தத்தில் கலந்து கொள்வேன். மகன் சொல்கிறார், இல்லை வாப்பா, நான் தான் கலந்து கொள்வேன். இந்த மார்க்கம் எப்பேற்பட்ட தியாகிகளால் வளர்த்தெடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சாதாரணமாக தெருவினுடைய முக்கில் அமர்ந்து கொண்டு ஒரு முசல்மானினுடைய மகன், ஒரு முஸ்லிமினுடைய மகன் கஞ்சாவை அடித்துக் கொண்டிருக்கிறார். சாதாரணமாக ஒரு பெண்மணி அந்நிய ஆண்களோடு சாதாரணமாக மணிக்கணக்கில் சாதாரணமாக பேசிக் கொண்டிருக்கிறார். தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தினுடைய வெகுமதியை பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் யுத்தத்திற்காக அழைப்பு கொடுக்கிறார். அப்பொழுது வாப்பாவும் மகனும் இரவு நேரத்தில் ஆலோசனை செய்கிறார்கள். வாப்பா சொல்கிறார், மகனே, எனக்கு எல்லா பொறுப்பும் முடிந்து விட்டது மகனே, நான் நாளை யுத்தத்திற்கு செல்கிறேன். மகன் சொல்கிறார், இல்லை வாப்பா, நான் தான் வாலிபன் வாப்பா, அல்லாஹ் உங்களுக்கு வயது முதிர்ந்தவர்களுக்கு அல்லாஹ் அவகாசம் தந்திருக்கிறான் அல்லவா, வயது முதிர்ந்தவர்கள் யுத்தத்திற்கு செல்ல வேண்டாம் என்பதாக நான் வாலிபன் வாப்பா, நான் யுத்தத்திற்கு செல்கிறேன். பாப்பா சொல்கிறார், மகனே, உனக்கு மனைவி இருக்கிறார், மகனே, உனக்கு குழந்தைகள் இருக்கிறது. இல்லை வாப்பா, நான் தான். பாப்பா ஒரு முடிவுக்கு வருகிறார், மகனே, நாம் ஏன் சண்டையிட வேண்டும்? நாம் இருவரும் குழுக்கள் சீட்டு போட்டு பார்க்கலாம். நம்முடைய 2 பெயர்களை நாம் எழுதலாம். யாரினுடைய பெயர் வந்திருக்கிறதோ அவர் யுத்தத்திற்கு செல்லட்டும். மகன் வாப்பாவும் பெயரை எழுதுகிறார்கள். வாப்பா குழுக்கள் போடுவதற்கு முன்னால் மகனின் கையை பிடிக்கிறார். மகனே, அப்படி ஒரு கால் உனது பெயர் வந்தாலும் உன்னை நான் பெற்றெடுத்து வளர்த்திருக்கிறேனே, உன்னிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த நாளை எனக்கு நீ தேர்வு செய்ய வேண்டும். மகன் சொன்னார், தகப்பனை நீளமாக நான் நடக்க வேண்டும். குழுக்களிலே பெயரை தேர்வு செய்வோம். யாரினுடைய பெயர் வருமோ அவர் யுத்தத்திற்கு செல்லும். கடைசியாக கொடுக்கப்படுகிறது மகனினுடைய பெயர். வாப்பாவினுடைய கண்களில் கண்ணீர். மகனை யுத்தத்திற்கு அனுப்பி வைப்பதற்கு எந்த வாப்பாவிற்கு சம்மதம் இருக்கும் சகோதரர்களே? வாப்பா கையை பிடித்து கேட்கிறார், மகனே, இன்றைய தினத்தை எனக்காக நீ தந்துவிட வேண்டும். உன்னை பெற்றதற்காக உன்னிடத்தில் நான் ஒன்றை கேட்கிறேன், இந்த நாளை எனக்கு நீ தந்துவிடு. அதற்கு மகன் வாப்பாவின் கையை பிடித்து சொன்ன வார்த்தை, யா அபி, என் தந்தையே, யா அபி, என் தந்தையே, இந்த நாள் அஸர்துகல் யௌம், இன்றைய தினம் பிஜன்னா, சுவனத்திற்கான நாள். இன்றைய தினம் சுவனத்திற்கான நாள். சுவனம் அல்லாத ஒன்றை என் தகப்பன் கேட்டால் நிச்சயமாக நான் கொடுத்து விடுவேன். இன்றைய தினத்தில் நான் யுத்தத்திற்கு சென்றால், இந்த மார்க்கத்திற்காக என்னை நான் அர்ப்பணித்தால் அல்லாஹ் எனக்கு சுவனத்தை தர தயாராக இருக்கிறான். லவ் அஸர்துகல் ஜன்னத வைரஹா, சுவனத்தை தவிர எதையாவது நீங்கள் கேட்டால் உங்களை நான் தேர்வு செய்திருப்பேன். மகன் யுத்தத்திற்கு செல்கிறார், மகன் ஷஹீதாகிறார். வாப்பா அழுது கொண்டே இருந்தார். உஹதினுடைய யுத்தம், மகனை நினைத்து கவிதை பிடித்து உஹதுக்குள் நுழைகிறார். வாப்பாவும் ஷஹீதாகிவிட்டார். என் பாசமானவர்கள், இப்படித்தான் இந்த மார்க்கம், சன்மார்க்கம் எழுந்து நின்றிருக்கிறது. இப்பொழுது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய கேள்வி என்ன தெரியுமா? நாம் எல்லாம் முஸ்லீம்கள் என்று சொல்கிறோமே, நம்முடைய வாழ்க்கையில் என்ன தியாகத்தை இந்த மார்க்கத்திற்காக நாம் செய்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையில் இந்த மார்க்கத்திற்காக என்ன தியாகத்தை நாம் செய்திருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முறை தூக்கத்தை, எத்தனை சகோதரர்கள் ஃபஜ்ரினுடைய தொழுகை தொழுதோம், ஆக கண்ணியமாக பேசுகிறோம்,
ஆக சிறப்பாக பேஸ்புக்கில் கட்டுரை எழுதுகிறோம். இஸ்லாத்தை மிக கடுமையாக இஸ்லாத்தை யாரையும் விமர்சித்து விட்டால் ஆக கடுமையாக கோபப்படுகிறோம். நம்மில் எத்தனை சகோதரர்கள் நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு சுன்னாவாதி, நான் இஸ்லாத்தை அறிமுகப்படுத்தக்கூடியவன் என்றெல்லாம் மணிக்கணக்காக நாம் பேசுகிறோமே. நம்மில் எத்தனை சகோதரர்கள் ஹய்யால ஸலா ஹய்யால ஃபலா அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் என்ற அழைப்பு கொடுக்கும் பொழுது அதைத்தான் ஒரு அரேபிய அறிஞர் சொன்னார். இன்றைய வாலிபர்கள் எப்படி இருக்கிறார்கள்? ஆனால் வாளை தூக்குவதற்கு சக்தி உடையவர்களாக இருக்கிறார்கள், போர்வையை நீக்குவதற்கு சக்தியற்றவர்களாக இருக்கிறார்கள். இன்றைய வாலிபர்கள் இஸ்லாத்தை யாரையும் விமர்சித்து விட்டால் கோபப்படுவதற்கும் வாளை தூக்குவதற்கும் சக்தி உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் அஸ்ஸலாத்து கைரும் மினன் நௌம் யாரினுடைய அழைப்பு சகோதரர்களே? அல்லாஹ் அழைக்கிறான். உனக்கு தூக்கத்தை தந்தவன், உன்னை தூங்க வைக்கக்கூடியவன், நினைத்தால் நிரந்தரமாக தூங்க வைப்பதற்கு ஆற்றல் மிக்கவன் அழைக்கிறான். ஓ மனித இனமே, தூக்கத்தை காட்டிலும் இதோ தொழுகை சிறந்தது என்பதாக பள்ளியினுடைய முஅத்தின் அழைக்கவில்லை, அல்லாஹ் அழைக்கிறான். அந்த போர்வையை இறக்குவதற்கு எனக்கு மிக சிரமமாக இருக்கிறது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இமாம் ஹாக்கிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு மிக நீண்ட காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்த நபி தோழர்களில் அவர் ஒரு நபி தோழர். கிட்டத்தட்ட 110 வயது வரை வாழ்ந்தார்கள். அல்லாஹ்வின் தூதரினுடைய பணியாளர். அதிகமான ஹதீஸ்களை இந்த உலகத்திற்கு அறிவிப்பு செய்த நபி தோழர்களில் அவர் ஒரு நபி தோழர். அவர் அல்லாஹ்வின் தூதரினுடைய மரணத்திற்கு பிறகு அவர் கையில் ஒரு டைரி இருந்துச்சு. அவர் என்ன செஞ்சிருந்தார்? டைரி வச்சிருந்தார். எல்லாரும் சுயேட்சை எழுதுவதற்கு டைரி வச்சிருப்போமா? இல்லை, ஆரம்ப காலத்துல எல்லாம். இப்ப படிக்கிறதும் கிடையாது, எழுதுறதும் கிடையாது. இப்ப ஃபுல்லா காப்பி பேஸ்ட் தான். எவன் எழுதுனானோ அப்படியே காப்பி பண்ணி கீழே எழுதுனவங்க பேரை அடிச்சுட்டு நம்ம பேரை போட்டு சூப்பரா இருந்துச்சு கட்டுறேன். அவங்க பையன் நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். திருட்டில் ஆக பெரிய திருட்டு, திருட்டில் ஆக பெரிய திருட்டு ஒரு மனிதனுடைய சிந்தனையை திருடுவது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர் கையில ஒரு டைரி இருக்கும். அவர் இப்ப மாச்சி என்ன செய்வாரு? தனியா போய் டைரி திறப்பாரு. திறந்த உடனே தேம்பி தேம்பி அந்த டைரியை பார்த்து அழுதுட்டே இருப்பார். 110 வயது வரை தான் அவருடைய சூழல். என்னைக்காச்சும் அவருக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சுன்னா அந்த டைரியை போட்டு திறப்பாரு. தனியா போய் உட்கார்ந்து இருப்பார். தனியா உட்கார்ந்து டைரியை பார்த்து அழுதுகிட்டே இருப்பார். இமாம் அல்பானி இதை சஹீஹான ஹிஸ்ஸாய் சொல்கிறார்கள். சஹீஹான ஒரு வரலாறு. அப்போ எல்லாத்துக்கும் ஆச்சரியம். பெரிய நபி தோழர் அந்த டைரியை திறந்தா தேம்பி தேம்பி அழுகுறாரு. நம்ம பக்கத்துல தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தா நம்ம என்ன செய்வோம்? போய் பக்கத்துல போய் விசாரிப்போமா இல்லையா? அந்த மாதிரி அவங்க உறவுகள் யாராச்சும் பக்கத்துல போனா அவர் சொல்லிடுவார், எல்லாரும் எனக்கு சொல்லி யாரும் என் பக்கம் வரக்கூடாது, எல்லாரும் எனக்கு நீங்க. அப்ப அந்த டைரியில என்ன இருக்கு? அப்படி என்ன எழுதி வச்சு அழுகுறீங்க? யாரும் இந்த டைரியை படிக்க கூடாது. நான் ஒரு நாள் மரணிப்பேன், மரணித்ததற்கு பிறகு இந்த டைரியை படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டார். அதனால நபி தோழர்கள் யாரும் என்ன செய்ய மாட்டாங்க? அவர் சாட்டு ஓரமா உட்கார்ந்து அழுகுறதும் அந்த டைரியை பார்த்து திறக்கிறது, அழுகுறது, கொஞ்ச நேரம் அழுதுகிட்டே இருப்பார். திருப்பி மூடி ஞானம் வச்சிருவார். அப்புறம் வேற இது பழக்கப்பட்டு விட்டது. பார்த்தவர்களுக்கு எல்லாம் இது பழக்கமாகி விட்டது. இவர் எப்பவுமே இப்படித்தான் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல். எல்லோருக்கும் மரணம் வருவதை போன்று அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபியினுடைய பணியாளர், நபியினுடைய பல்கலைக்கழகம் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் மரணம் வந்தது. அவரை அடக்கம் செய்தவுடன் அவரினுடைய உறவுகள், அவரினுடைய நண்பர்கள் எல்லாத்துக்கும் இப்ப ஒன்னே ஒன்று மேலதான் கவனம். அப்படி என்ன அந்த டைரியில இருந்தது? நீண்ட நாட்களாக அந்த டைரியை திறப்பதும் அந்த டைரியை நினைத்து அழுவதும் இவ்வாறாகவே வாழ்க்கை போனதல்லவா? அப்படியானால் அந்த டைரியில என்ன இருந்தது? இதுவரை யாரும் படிச்சதே கிடையாது. காரணம் அவரினுடைய வசியத் என்ன? நான் மரணித்ததற்கு பிறகுதான் அந்த டைரியை படிக்கணும். உடனே போய் என்ன செய்யறாங்க? எல்லாரும் அந்த டைரியை எடுக்கிறாங்க, சுத்தி அந்த டைரியை விரிச்சி ஒட்டுமொத்த மதீன மக்களும் அப்படி சுத்தி நிக்கிறாங்க. அப்படி என்ன அந்த டைரியில் அனஸ் இப்னு மாலிக் எழுதியிருந்தார்? அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதிய அந்த வரலாறு அந்த டைரியில் பதிவு செய்யப்படுகிறது. தனது கரத்தால் ஒரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதரினுடைய மரணத்திற்கு பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி, அவர்களினுடைய மரணத்திற்கு பிறகு உமர் ரலியல்லாஹு ஆட்சிக்கு வருகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அதிகாரத்தை கைப்பற்றியவுடன்
பாரசீகத்தின் மீது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் படையை முடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் நற்செய்தி சொன்னார்கள், கூடிய விரைவில் நீங்கள் ரோமை வெற்றி பெறுவீர்கள், கூடிய விரைவில் நீங்கள் பாரசீகத்தை வெற்றி பெறுவீர்கள். ரோம், பாரசீகம் இந்த இரண்டும் தான் அன்றைய உலகத்தினுடைய ஆகப்பெரிய வல்லரசு. இவர்கள் உலகத்தை ஆளுவார்கள் சில காலம், ரோமர்கள் தோற்கடிப்பார்கள், ரோமர்கள் சில காலம் உலகத்தை ஆளுவார்கள். மீண்டும் பாரசீகர்கள் எழுவார்கள், ரோமர்களை தோற்கடிப்பார்கள், பாரசீகர்கள் உலகத்தை ஆளுவார்கள். அப்படி மிகப்பெரிய சாம்ராஜ்யம் ரோம சாம்ராஜ்யம். இன்றைய ஈராக், இன்றைய ஈரான், இன்றைய துருக்கியினுடைய சில பகுதிகள், இப்படி ரோம சாம்ராஜ்யம் என்பது ஒரு நாடு அல்ல. பாரசீகம் என்பது இப்படி ஐரோப்பிய ஒன்றியம், பல நாடுகளினுடைய இணைப்பு ஐரோப்பிய ஒன்றியம். அதே போன்று அரபு நாடுகளினுடைய ஒன்றிணைப்பு என்று சொல்கிறோம் அல்லவா, பல நாடுகளினுடைய அரேபிய தீபகற்பத்தினுடைய ஒன்றிணைப்பு ஜஸீரத்துல் அரப், அரேபிய தீபகற்பம். அல்லாஹ்வின் தூதரினுடைய நற்செய்தியை அடைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் பாரசீகத்தை நோக்கி அல்லாஹ்வின் தூதரினுடைய தோழர் உமர் அவர்கள் படை அனுப்புகிறார்கள். அந்த படையில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு வாலிபராக அவரும் செல்கிறார். ஒரு 23 வயது 24 வயது வாலிபர் அந்த யுத்தத்தில் ஒரு சாதாரண ராணுவ வீரராக செல்கிறார். ஒவ்வொரு நிலங்களாக பாரசீகர்களோடு யுத்தம் நடைபெறுகிறது. அவர்களினுடைய ஒவ்வொரு நிலங்களாக யுத்தம் நடைபெற்று கொஞ்சம் கொஞ்சமாக வெற்றி கொள்ளப்படுகிறது. அன்றைய காலத்தினுடைய யுத்தத்தினுடைய விதிமுறை என்ன? காலை சூரியன் உதயமானதற்கு பிறகு யுத்தம் நடைபெற வேண்டும். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டால் இரண்டு தரப்புகளும் அவரவர்களினுடைய கூடாரத்திற்கு செல்ல வேண்டும். இரவிலே யாரும் யுத்தம் செய்யக்கூடாது. உலகத்திலேயே யுத்தத்தினுடைய மரபுகளை மீறியவர்கள். யுத்தத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டிற்குள்ளாக நுழைந்தால் அவர்களை கொலை செய்யாதீர்கள், ஆலயத்திற்குள்ளாக நுழைந்தால் அவர்களை கொலை செய்யாதீர்கள், பெண்களை வலா தக்துலு ஸிபியான், பெண்கள் குழந்தைகளை கொலை செய்யாதீர்கள், பெண்களை கொலை செய்யாதீர்கள், மரங்களை வெட்டாதீர்கள், ஒரு நிலத்தினுடைய சொத்துக்களை சூறையாடாதீர்கள். அல்லாஹ்வின் தூதர் விதியாக்கியது. ஆனால் உலகத்தில் இந்த மரபுகளை எல்லாம் புதைத்தவர்கள் ஐரோப்பியர்கள். முதல் உலக யுத்தம் எதற்கு நடந்தது, யாருக்காக நடந்தது எதுவும் தெரியாது. 2 கோடி மக்கள் மரணித்தார். ஜப்பானின் மீது 1948 ஹிரோஷிமாவின் மீது அமெரிக்கா ஒரு குண்டை போட்டது. கண்ணை மூடி திறப்பதற்குள்ளாக 80,000 மக்கள் கரிந்து சாம்பலாக போனார்கள். யார்? அந்த மக்களுக்கு என்ன தெரியும்? அவர்கள் பச்சிளம் குழந்தைகள், ஒன்றுமறியாத பெண்கள், மரபை மீறினார்கள். ஆனால் இவர்கள் சொல்கிறார்கள் முசல்மான்கள் தீவிரவாதிகள், இவர்கள் சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் பயங்கரவாதிகள். உலகத்தில் நடந்த அத்தனை குண்டுவெடிப்புகள், உலகத்தில் நடந்த அத்தனை யுத்தங்களை எண்ணி பார்க்கட்டும். கிட்டத்தட்ட முதல் உலக யுத்தத்தில் மட்டும் 2 கோடி நபர்கள், 2 மகா உலக யுத்தத்தில் மரணித்தவர்களுடைய எண்ணிக்கை 8 கோடி மக்கள் மரணித்திருக்கிறார்கள். அதில் ஹிரோஷிமா என்ற ஒரு நகரத்தின் மீது அமெரிக்கா இட்ட ஒற்றை குண்டால் கண்ணை மூடி திறங்கள். இப்பொழுது எவ்வளவு நொடி உங்களுக்கு தேவைப்பட்டிருக்கும்? அந்த நொடிக்குள்ளாக 80,000 மக்கள் கரிந்து சாம்பலாக போனார்கள். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் வகுத்த யுத்தத்தினுடைய மரபு அழகானது. யார் எதிர்க்கிறார்களோ அவர்களோடு மட்டும் யுத்தம் செய்ய வேண்டும். அப்பாவிகள் அவர்கள் யுத்த களத்திற்கே வந்தாலும் அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. மத குருமார்கள் அவர்களோடு நீங்கள் யுத்தம் செய்யக்கூடாது. யுத்தத்தினுடைய மரபு என்ன? காலையில் சூரியன் உதயமானவுடன் யுத்தத்திற்கான சங்குகள் முழங்கப்பட வேண்டும். சூரியன் மறைய ஆரம்பித்து விட்டால் யுத்தம் நிப்பாட்டப்பட வேண்டும். இருவரும் அவரவர்களினுடைய கூடாரத்திற்கு செல்ல வேண்டும். யாரும் இரவிலே தாக்குதல் யாரையும் நடத்தக்கூடாது. பாரசீகர்களோடு காலையில் யுத்தம் நடக்கு. மக்ரிபினுடைய நேரம், சூரியன் மறைஞ்சிட்டு உடனே என்ன செய்யறாங்க? முஸ்லிம்கள் யுத்தத்தை நிப்பாட்டிட்டு தங்களுக்கு இருந்த அந்த கூடாரத்துக்குள்ளாக வருகிறார்கள். கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள வந்து கோட்டையை மூடி கொடுக்கிறாங்க. எதிரிகள் பாரசீகர்கள் அவங்களும் என்ன செய்யறாங்க? தங்களினுடைய கோட்டைக்கு போறாங்க. அவங்க தங்கள் கோட்டையை மூடிக்கொள்கிறார்கள். இப்பொழுது மறுநாள் ஃபஜ்ரினுடைய அதான் முஸ்லிம்களினுடைய படை வீரர் குறித்துக் கொண்டிருக்கிறார். முஸ்லிம்கள் எல்லாம் உதவு செய்துவிட்டு சுன்னத்தை நிறைவு செய்து சஃபிலே இமாமை எதிர்பார்த்து நிற்கிறார்கள். இமாமும் வந்து கொண்டிருக்கிறார். பாரசீகர்கள் மரபை மீற ஆரம்பிக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு யோசனை. சாதாரண ஃபக்கீர்கள், பாலைவனத்தினுடைய காட்டு அரபுகள், இவர்கள் தின்பதற்கு பேரித்தம் இல்லாமல் வைத்த ஷா,
குடிசை வீடுகளிலும் சாதாரணமாக பயணிக்கக்கூடிய இவர்களிடத்தில் நாம் தோற்றுக் கொண்டிருக்கிறோமே, அப்படியானால் இவர்களை சூழ்ச்சி செய்து நாம் வீழ்த்த வேண்டும் என்பதாக நினைத்து ஃபஜ்ரினுடைய அதான் கொடுக்கப்பட்டு இமாம் தொழுகை நடத்துவதற்காக முஸல்லாவிற்கு வருகிறார். பாரசீகர்கள் மரபை மீறி முஸ்லிம்களினுடைய கோட்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அமீர் என்ன செய்யறாரு? முஸ்லிம்களினுடைய தளபதி உடனடியாக ஆலோசனை பண்றார். நாம் என்ன செய்யலாம்? இப்போ அந்த எதிரிகள் மரபை மீறி கோட்டையை உடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு இப்பொழுது தொழுவதற்கான நேரம் வந்துவிட்டது. நாம் ஃபஜ்ர் தொழுகைக்காக தக்பீர் கட்டினால் ஒரு கால் பாரசீகர்கள் கோட்டையை உடைத்து உள்ளே நுழைந்து விடுவார்கள். உள்ளே நுழைந்தால் காரியம் கையை மீறி சென்று என்ன செய்வது? கடைசியாக முடிவெடுக்கப்பட்டது, உயிரை பாதுகாக்க வேண்டிய நிர்பந்தத்தில் நாம் இருப்பதினால் எதிரிகள் கோட்டையை தகர்ப்பதற்கு முன்னால் நாம் கோட்டையை திறந்து எதிரிகளை முன்னோக்குவோம். நாம் அந்த எதிரிகளுக்கு முகம் கொடுப்போம். அவர்கள் கோட்டையை உடைத்து உள்ளே வந்து நாம் சாகுவதற்கு முன்னால் நாம சிங்கமாக கோட்டையை திறந்து நாம் அவர்கள் மீது பாய்ந்து விடுவோம். நாம் உயிர் வாழ முடியும் என்று கடைசியாக முடிவெடுக்கப்படுகிறது. அல்லாஹ் அக்பர். கோட்டை திறக்கப்படுகிறது. முஸ்லிம்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் மண்டியிட்டு பாடம் கற்ற தோழர்கள் அல்லவா அவர்கள். வீரமும் தோற்று போகக்கூடிய இடம் அந்த நபி தோழர்களினுடைய உன்னதமான வீரம் அல்லவா. நபி தோழர்கள் கோட்டை திறக்கப்படுகிறது. பாரசீகர்களோடு யுத்தம் நடைபெறுகிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களுக்கு வெற்றியை நசீபாக்குகிறான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு எழுதிய வரலாறு, அவர் கையால் எழுதிய ஒரே ஒரு வரலாறு, இந்த ஒரு வரலாறு மட்டும்தான். ஆனால் அந்த அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார்கள், ஒவ்வொரு வெற்றியின் பொழுதும் எங்களினுடைய கண்கள் ஆனந்தத்தால் கண்ணீரை வடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் அந்த வெற்றியின் பொழுது மட்டும்தான் நாங்கள் சோகத்தால் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தோம். காரணம், எங்கள் வாழ்க்கையில் முதல் முறையாக ஃபஜ்ரினுடைய தொழுகை தவறி இருக்கிறது. வெற்றி அடைந்து விட்டு வானத்தை பார்த்தால் சூரியன் உதயமாகிவிட்டது. இந்த டைரியில் அவர் வரலாறு எப்படி முடிக்கிறார் பாருங்க. முழு உலகத்தையும் நாங்கள் வெற்றி பெறுவதை விட, முழு உலகத்தையும் நாங்கள் போராடி வெற்றி அடைவதை விடவும் அந்த ஒரு நாளினுடைய ஃபஜ்ர் தொழுகை எங்கள் வாழ்க்கையில் தவறியதே, அதுதான் நாங்கள் கண்ட மிகப்பெரிய இழப்பாக இருந்தது. ஒரு ஃபஜ்ரினுடைய தொழுகை வீருக்காக தவறியதற்காக அனஸ் இப்னு மாலிக்கினுடைய 24, 25வது வயது நடந்த ஒரு நிகழ்வு. 110 வயது வரை வாழ்ந்தார். இந்த நிகழ்ச்சியை நினைத்து நினைத்து படித்து படித்து அல்லாஹ்விற்கு முன்னால் நாளைக்கு நான் நிற்கும் பொழுது ஒரு ஃபஜ்ரினுடைய தொழுகை தவறிவிட்டதே என்று அல்லாஹ் என்னை விசாரித்தால் எனது நிலைமை என்னவாகும் என்பதாக ஃபஜ்ரினுடைய ஒரு தொழுகை தவறியதற்காக காலமெல்லாம் கண்ணீர் வடித்த அந்த அனஸ் இப்னு மாலிக் என்ற அந்த தியாகி எங்கே இருக்கிறார்? இரவுகள் எல்லாம் கதையடித்துக் கொண்டு, இரவுகள் எல்லாம் டூ வீலர்களிலும் போர் வீலர்களிலும் விரைவாக பறந்து கொண்டு, எந்த மிருகமாவது காலையில் இந்த கண் உறங்குவதை பார்த்ததுண்டா? ஒரே ஒரு மிருகம், நாய் மட்டும்தான் என்ன செய்யும்? காலையில் கண் உறங்கும். நைட்டெல்லாம் முடிச்சு நிற்கும், நைட்டெல்லாம் சுத்தும். காலை ஃபஜ்ரினுடைய நேரம் வரும் பொழுது அங்க அதனுடைய கூடாரத்துல போய் அதனுடைய இடத்துல போய் காலை நிறுத்தி தூங்க ஆரம்பிச்சது. ஆனால் மற்ற எந்த ஒரு விலங்குகளையும் நீங்கள் பாருங்கள், அதிகாலையினுடைய சப்தம் கொடுப்பதற்கு முன்னால், அல்லாஹ்வினுடைய அழைப்பு கொடுப்பதற்கு முன்னால் இந்த அதிகாலையினுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக காலையில் கண் விழித்து விடும். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் என்ன? தியாகம் என்று சொன்னால் ஏதோ அன்றைக்கு நபி தோழர்கள் யுத்தத்தில் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. ஆனால் இன்றைக்கு நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய தியாகம் என்ன? அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய சன்மார்க்கத்தை எந்த அளவிற்கு நாங்கள் பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். நம்ம எத்தனை நபர்கள் ஃபஜ்ரினுடைய தொழுகைக்கு எந்த பள்ளியை எடுத்துக்கொண்டாலும் ஃபஜ்ரினுடைய தொழுகையில் கால்கள் தேய்ந்த நம்முடைய பெத்தாப்பா, நம்முடைய தாத்தா முன்னாடி நிற்கிறார். ஆரோக்கியமான வாலிபன். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சஃபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு ஃபீ தில்லி யௌம லா தில்ல இல்லா பில்லாஹ். நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். ஷாபுன் நஸா ஃபீ தாஅத்தில்லாஹ். தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக அளித்த வாலிபர்கள். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த அனஸ் இப்னு மாலிக்கை நிப்பாட்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹுசைன் ஆகிய ஹசன் ஆகிய உங்களை விண்ணையும்
கேட்பான். ஓ அனஸே, உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் எவ்வாறு செலவு செய்தீர்கள் என்று அல்லாஹ் கேட்கும் பொழுது அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொல்வார்கள், அல்லாஹ்வே, உனது சன்மார்க்கத்திற்காக எங்களுடைய வாலிபம் அளிக்கப்பட்டது. நாளைக்கு மறுமையில் முஸ்அப் இப்னு உமைர் என்ற வாலிபரை அல்லாஹ் நிப்பாட்டி, முஸ்அபே, உங்களுடைய வாலிபம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? முஸ்அப் இப்னு உமைர் சொல்வார்கள், அல்லாஹ்வே, என்னுடைய சொத்துகள், என்னுடைய சுகங்கள், என்னுடைய இரத்த நாளங்கள் அனைத்தும் உன்னுடைய சன்மார்க்கத்திற்காக, உன்னுடைய சன்மார்க்கத்தினுடைய ராயத்து தௌஹீத் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த கொடியை சுமந்ததற்காக உஹதினுடைய களத்தில் நான் ஷஹீதாக்கப்பட்டேன். அல்லாஹ்வே, நாளைக்கு மறுமையில் பிலால் இப்னு ரபாஹாவை அல்லாஹ் நிப்பாட்டி, பிலாலே, உன்னுடைய வாலிபம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? பிலால் சொல்வார், அல்லாஹ்வே, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சுமந்து பாலைவனத்தினுடைய அந்த சுடுமணலில் அஹதுன் அஹத் என்று முழங்கியதற்காக எனது வாலிபம் அளிக்கப்பட்டது. நாளைக்கு மறுமையில் சுமையாவிடத்தில் அல்லாஹ் கேட்பான், சுமையா, உங்களுடைய வாலிபம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? அல்லாஹ்வே, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற சன்மார்க்கத்தை முடிந்ததற்காக அபூஜஹலினுடைய கரத்தால் குத்துப்பட்டு என்னுடைய வாலிபம் சீரழிக்கப்பட்டது. நாளைக்கு மறுமையில் ஹுசைனாகிய என்னிடத்திலும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிசுஆயன் அர்பஈன் 4 கேள்விகளை அல்லாஹ் அத்தனை மனிதர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பார். அதற்கு பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. அன் உம்ரிஹி ஃபீமா ஃபினா வ அன் ஷபாபிஹி ஃபீமா பிலா. ஓ வாலிபனே, உனக்கு நான் வாலிபத்தை தந்தேனே, அந்த வாலிபத்தை நீ எவ்வாறு செலவு செய்தாய்? என்ன பதில் சொல்ல போகிறோம் சகோதரர்களே? அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம் என்று ஒலிக்கும் பொழுது போர்வையை போத்தி உறங்கிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வே, ஹய்யா அலஸ் ஸலா, ஹய்யா அலல் ஃபலா என்று அழைப்பு கொடுத்த பொழுது வீட்டினுடைய திண்ணைகளிலும் தெருக்களினுடைய ஓரங்களிலும் அமர்ந்து கொண்டு தம் அடித்துக் கொண்டு கஞ்சாடித்துக் கொண்டு படங்களை பார்த்துக் கொண்டு ஆபாசமான காட்சிகளை ரசித்துக் கொண்டு எங்கள் வாலிபம் அளிக்கப்பட்டது. அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள், நாளைக்கு மறுமையில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹ் 7 கூட்டத்துக்கு நிழல் கொடுப்பான். ஷாபுன் நஸாஃபி தாஅத்தில்லாஹ், எந்த வாலிபர்கள் தங்கள் வாலிபத்தை அல்லாஹ்வுக்காக அளித்தார்களோ அந்த வாலிபர்களுக்கு அல்லாஹ் நிழல் கொடுப்பார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இறுதியாக பாசமான சகோதரர்களே, இன்றைய சமுதாயம், இன்றைய வாலிபர்கள் பெரும் அளவிற்கு பகைமைகள், பெரும் அளவிற்கு மனக்கசப்புகள், பெரிய அளவிற்கு சண்டைகள், நீயா நானா, நீங்கள் சொல்வதை நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஒரு மதிப்பு தேவை, என் மதிப்பை யாராவது சீரழித்து விட்டால் நான் விடமாட்டேன் என்பதாக பெரிய அளவிற்கு பகைமைகள் இன்றைக்கு சமூகத்திற்குள்ளாக ஊடுருவி இருப்பதை நாம் பார்க்கிறோம். எல்லா வீடுகளுக்குள்ளாகவும் சண்டை, எல்லா தெருக்களிலும் சண்டை, எல்லா ஜமாத்திலும் சண்டை, எல்லா இயக்கத்திலும் சண்டை. நீயா நானா என்ற நான் என்ற அந்த ஒரு அகம்பாவத்தினால் பல்வேறு சண்டைகளை, பல்வேறு சச்சரவுகளை இன்றைக்கு நாடு முழுவதும், உலகம் முழுவதும், குறிப்பாக முஸ்லிம்களுக்கு மத்தியில் பெரிய அளவிற்கு பிரிவினையை நாம் பார்க்கிறோம் அல்லவா? பேசக்கூடிய எல்லா வாக்கறிஞர்களும் ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடியுங்கள், ஒற்றுமையாக இருங்கள், எல்லா அமைப்பும் ஒற்றுமையை பற்றி பேசுகிறது, எல்லா ஜும்மாக்களிலும் ஒற்றுமையை பற்றி பேசப்படுகிறது. ஆனால் எல்லோரும் ஒற்றுமை என்று பேசுகிறோம், ஆனால் நமக்கு மத்தியில் ஒற்றுமை என்பது இன்னும் ஒரு காணல் நீராகவே இருக்கிறது. நபி தோழர்கள் அந்த ஒற்றுமைக்காக அவர்கள் கொடுத்த தியாகத்தை பாருங்கள். நீ சாதாரணமாக 2 நண்பர்கள் ஒன்றாக பயணிப்பார், 2 குடும்பம் ஒன்றாக பயணிக்கும், ஒரு சிறிய விஷயத்திற்கெல்லாம் சண்டையிட்டு நாரக்கூடிய ஒரு சூழலை பார்க்கிறோமா இல்லையா? ஒரே அமைப்பாக இருப்பார்கள், ஒரே ஜமாத்தாக இருப்பார்கள். என்னுடைய பேச்சை நீங்கள் கேட்கவில்லை, எனக்கு நீங்கள் ஒரு முக்கியத்துவம் தரவில்லை, அதனால் நான் தனித்து பயணிக்கிறேன் என்று தனியாக பிரியக்கூடிய ஒரு சூழலை நாம் காணுகிறோமே. அல்லாஹ்வின் தூதர் உருவாக்கிய தோழர்கள் அவர்கள் எந்த அளவிற்கு தங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையாக இருந்தார்கள். தியாகம் என்பது அல்லாஹ்வினுடைய சன்மார்க்கத்தில் வெளிப்படுத்தப்பட வேண்டும். தியாகம் என்பது நம்முடைய தூக்கத்தை தியாகம் செய்வதற்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும். தியாகம் என்பது நாம் செய்யக்கூடிய பாவத்தை விட்டு வெளியேறுவதற்கு தியாகம் தேவைப்படுகிறது. தியாகத்திலேயே ஆகப்பெரிய தியாகம் சமுதாயத்தை ஒன்றுபடுத்துவதற்கு. நான் இழிவடைந்தாலும், எனக்கு இழிவை நீங்கள் பரிசாக தந்தாலும் சமுதாயத்தை நாங்கள் பிரிக்க மாட்டோம். அல்லாஹ் சொல்கிறார், இறை நம்பிக்கையாளர்கள் யார்? அவர்கள் சேர்ந்தே இருப்பார்கள், அவர்கள் சேர்ந்தே இருப்பார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறார். அவர்கள் பிரிய மாட்டார்கள், பிரிந்திருப்பவர்களை அவர்கள் சேர்த்து வைப்பார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். அல்லாஹ்வின் தூதரினுடைய காலம் ஹுதைஃபா இன்னொரு நபி தோழர், பெரிய நபி தோழர், வரலாற்றை அதிகம் படித்தவர்களுக்கு தெரியும். ஹுதைஃபா சிர்ருன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபியினுடைய ரகசியத்தினுடைய தோழர்.
அல்லாஹ்வின் தூதர் நிஃபாக்கினுடைய பட்டியலை ஹுதைஃபாவினுடைய கரத்தில் தான் அல்லாஹ்வின் தூதர் கொடுத்திருப்பார்கள். ஹுதைஃபா எந்த ஜனாசாவில் கலந்து கொள்கிறாரோ உமர் ரலியல்லாஹு அந்த ஜனாசாவில் கலந்து கொள்வார்கள். ஹுதைஃபா எந்த ஜனாசாவில் கலந்து கொள்ளவில்லையோ உமர் அந்த ஜனாசாவில் கலந்து கொள்ள மாட்டார்களா? ஹுதைஃபாவினுடைய வீட்டை உமர் அவர்கள் அவ்வப்பொழுது தட்டுவார்களா? ஹுதைஃபா அல்லாஹ்வின் தூதர் முனாஃபிகீன்களினுடைய பட்டியல், நயவஞ்சகத்தினுடைய பட்டியலை உன்னிடத்தில் தந்தார்களே, என்னுடைய பெயர் அதில் இருக்கிறதா? இன்றைக்கு நாம் என்ன பிறரை முனாஃபிக் என்று கை நீட்டுகிறோம். ஆனால் நபி தோழர்கள் தன்னை முனாஃபிக்காக கனவு கண்டார்கள். அபூ ஹுரைரா நாஃபக ஹல்லலா இவ்வாறு பேசினார். ஹல்லலா முனாஃபிக் ஆகிவிட்டார். அபூபக்கர் சொன்னார்கள் நாஃபக அபூபக்கர் முனாஃபிக் ஆகிவிட்டார். உமர் அவர்கள் கதவை தட்டுகிறார்கள். உமர் கேட்டார்கள் என்னுடைய பெயர் முனாஃபிக் என்ற பட்டியலில் இருக்கிறதா? ஆனா இன்றைக்கு சமுதாயத்தில் நாம் என்ன செய்கிறோம்? பிறரை முனாஃபிக், நீ நயவஞ்சகன், நான் அக்மார் முஸ்லிம். அந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு உஹது மைதானத்தில் நிற்கிறார். நல்ல உஹது யுத்தத்தை படித்தவர்களுக்கு தெரியும். ஆரம்பத்தில் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நபியினுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதினால் முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் ஆகப்பெரிய தோல்வியை அல்லாஹ் கொடுத்து விட்டார். பெரிய தோல்வி என்ன? முஸ்லிம்களை வெட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. காரணம் முஸ்லிம்கள் எல்லாம் கவசம் அணிந்திருந்தோம், எதிரிகளும் கவசம் அணிந்திருந்தாங்க. யார் முஸ்லீம் யார் காஃபிர் என்று தெரியாம நம்மளை நாமளே வெட்டக்கூடிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாம் ஆளாகிவிட்டோம். அப்ப இந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அவர் ஒரு முஸ்லிம், நபியினுடைய ஆரம்ப தோழர். அவரினுடைய வாப்பா இருக்கிறார் அல்லவா, அவரும் முஸ்லிம். வாப்பாவும் மகனும் இருவரும் சேர்ந்து யுத்தத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாசமான வாலிபனை, பேஸ்புக் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்குன்னு சொல்லி சமுதாயத்தில் எவ்வளவு குழப்பத்தை நாம் செய்கிறோம். நமக்கு ஒன்று பிடிக்காட்டா உடனடியாக எவ்வளவு மோசமாக எழுதுகிறோம். நமக்கு ஒரு விஷயம் பிடிக்காவிட்டால் உடனடியாக எவ்வளவு சண்டையிட்டு சச்சரவு செய்து சமுதாயத்தை பிரிக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் காபா இருக்கிறது அல்லவா, இன்றைய காபா அல்லாஹ்வின் தூதர் விரும்பிய அடிப்படையில் காபா கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் விரும்பிய ஆசை என்ன? காபாவினுடைய வாசல் உயர்வாக இருக்கிறது, காபாவினுடைய வாசலை கீழே கொண்டு வர வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஆசைப்பட்டார்கள். காபாவிற்கு 2 வாசல் வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஆசைப்பட்டார்கள். ஒரு வாசல் வழியாக நுழைய வேண்டும், இன்னொரு வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்பதாக. ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஆயிஷா ரலியல்லாஹுடைய கையை பிடித்து சொன்னார்கள், ஆயிஷா இந்த காபாவை இடித்து விட்டு எனக்கு ஒரு கனவு இருக்கிறது, காபாவினுடைய வாசலை கீழே இறக்க வேண்டும். அன்றைய மக்காவினுடைய ஆதிக்க வெறியர்கள் உயர்ந்த மேல்குலத்து மக்கள் மட்டுமே நுழைய வேண்டும் என்பதற்காக படியை உயர்த்தி வைத்திருந்தார்கள். பிலாலை போன்று, அம்மாரை போன்று, யாசிரை போன்று பாவப்பட்ட அந்த அடிமைகள் காபாவிற்குள்ளாக நுழையக்கூடாது என்பதற்காக அந்த பாவிகள் காபாவினுடைய வாசலை உயர்த்தி வைத்திருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸஹீஹுல் புகாரியினுடைய அறிவிப்பு, சமுதாயத்தினுடைய ஒற்றுமை, ஜமாத்தினுடைய ஒற்றுமை, குறிப்பாக பல இடங்களில் வாலிபர்கள் பல்வேறு நல்ல சேவைகளை செய்தாலும் சமுதாயம் பிரிவதற்கு சில நேரங்களில் வாலிபர்களும் காரணமாக மாறிவிடுகிறார்கள். இந்த தியாகத்தினுடைய பாடம் படிக்கும் பொழுது ஒற்றுமையை பற்றி நாம் படிக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறோம். ஆயிஷாவை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆயிஷா இந்த காபாவை இடித்து விட்டு எனக்கு ஒரு கற்பனை இருக்கிறது, காபாவுடைய வாசலை கீழே கொண்டு வர வேண்டும். காபாவிற்கு 2 வாசல், ஒரு வாசல் வழியாக நுழைந்து இனி ஒரு வாசல் வழியாக வெளியேற வேண்டும் என்ற ஆசை. ஆனால் இப்ப நான் காபாவை இடிச்சுட்டேன்னு வச்சுக்க, இப்பதான் உன் கூட்டம் புதுசா இஸ்லாத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க, முஹம்மது காபாவையே இடித்து விட்டார் என்பதாக சமுதாயத்திற்குள்ளாக ஒரு பிரிவினை வந்துவிடும். ஆதலால் என்னுடைய ஆசையை நான் புதைத்துக் கொள்கிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் புதைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வின் தூதர் யார்? அல்லாஹ்வினுடைய இறை தூதர். அவர்கள் கட்டளையிட்டால் செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு குழப்பம் வந்துவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக அல்லாஹ்வின் தூதர் தனது கனவான, தனது ஆசை, தனக்கான ஒரு இலக்கையும் கூட அல்லாஹ்வின் தூதர் புதைத்து விட்டு சமுதாயத்தினுடைய ஒற்றுமையை தலையாக அல்லாஹ்வின் தூதர் சுமந்தார்களே. ஆனால் இன்றைக்கு நம்ம எத்தனை வாலிபர்கள் பேசுகிறோம் என்ற பெயரில், எழுதுகிறோம் என்ற பெயரில், பேஸ்புக், வாட்ஸ்அப் என்ற பெயரில் சாதாரணமாக பகைமைகளை நாம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறோம். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, அன்பான சகோதரனே, என் அன்பான வாலிபனே, இந்த வரலாற்றில் இருந்து நமக்கு 1000 படிப்பினைகளை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹுதைஃபா இருக்கிறார், பெரிய நபித்தோழர், அவர்களுடைய வாப்பாவும் நபித்தோழர். இருவரும் முஸ்லிம்களுக்கு சார்பாக புகாரில் வரக்கூடிய அறிவிப்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். அந்த இருவரும்
முஸ்லீம்களினுடைய ராணுவ வீரர்கள் கவசம் போட்டுக்கிறாங்கல்ல. இப்போ யுத்தத்தில் ஆரம்பத்தில் அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான். நபியினுடைய கட்டளை மீறப்பட்டதினால் அல்லாஹ் முஸ்லீம்களுக்கு தோல்வியை கொடுத்தார். தோல்வி நான் சொன்னேன், முஸ்லீம்களை வெட்ட வேண்டிய சூழல். யார் முஸ்லீம்னே தெரியல, எல்லாரும் கவசம் போட்டுக்கிறோம், ஹெல்மெட் போட்டுக்கிறோம், யாருன்னே தெரியாது. அன்னைக்கு இரும்பு கவசம், கண்கள் மட்டும்தான் தெரியும். மூக்கினுடைய ஓட்டையோடி மூக்கு காற்றுகள் வெளியே செல்லும், கண்கள் மட்டுமே தெரியும். இரும்பு கவசம் தலையிலிருந்து முழுமையாக தோல் புஜங்கள் வரை இரும்பு கவசங்கள் மறைத்திருக்கும். இப்ப இந்த ஹுதைஃபா இருக்கிறார்ல மகன், அவர் யுத்தம் செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் வாப்பா ஒரு இறைமறுப்பாளனை துரத்தி கொண்டு செல்றார். ஒரு காஃபிர் என்ன செய்யறாரு, யுத்த மைதானத்துல ஒரு எதிரியை துரத்திட்டு போறாரு. முஸ்லீம்கள்ல ஒரு சின்ன கூட்டம் என்ன செய்யறாங்கன்னா, இந்த ஹுதைஃபாவினுடைய தகப்பனுக்கு பின்னாடி ஓடுறாங்க. ஹுதைஃபாவினுடைய தகப்பனுக்கு பின்னாடி ஓடுறாங்க. மகனுக்கு தெரிஞ்சிட்டு ஓடுறது நம்ம வாப்பா முன்னாடி, பின்னாடி ஓடுறது முஸ்லீம்கள். நம்ம வாப்பான்னு தெரியாம நம்ம வாப்பாவை கொல்றதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் ஓடுறாங்கன்னு சொல்லி மகனுக்கு தெரிஞ்சிச்சு. அந்த நபி தோழர்கள் என்ன நினைச்சுக்கிட்டாங்க, ஓடுற அந்த ஹுதைஃபாவினுடைய வாப்பாவை அந்த முஸ்லீம நபியினுடைய தோழரை இறைமறுப்பாளர் சொல்லி நினைச்சு அவரை கொல்றதுக்காண்டி பின்னாடியே ஓடுறாங்க. அது அவருக்கு தெரியாது, அவர் முன்னாடி பார்த்து ஓடிட்டு இருக்கிறாரு. உடனே மகன் என்ன செய்யறாரு, அபி 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 அப்படி சத்தம் போடுறாரு. வாப்பா திரும்புங்க, வாப்பா திரும்புங்க, வாப்பா வாப்பான்னு கத்துறாரு. போரினுடைய அந்த இரைச்சல் சப்தம், குதிரை சப்தம், அந்த மண் சப்தம். போர்னா எப்படி இருக்கும், சும்மா எப்படி அமைதியாவா இருக்கும், எவ்வளவு சத்தமா இருக்கும். அந்த இரைச்சல் அந்த வாப்பா காதல விடல, துரத்திட்டு போகக்கூடிய நபித்தோழர்கள் காதலையும் விடல. திருப்பி இப்ப இப்படி சத்தம் போடுறாரு, ஹுவ முஸ்லிம், ஹுவ முஸ்லிம். நீங்க யார துரத்திட்டு போறீங்களோ என் வாப்பா மட்டும் இல்ல, அவர் ஒரு முஸ்லிம், வெட்டிடாதீங்க, அவர் ஒரு முஸ்லிம். காது கேட்கல. போன நபித்தோழர்கள் பின்னாடியே சேர்த்து வெட்டி விட்டார். தலை துண்டா கீழே கிடக்கு. தலையை தூக்கி பார்த்தால் ஹிஸ்புர் ரசூல், நபியினுடைய தோழர், நபியினுடைய வீரர், நபியினுடைய படையை சார்ந்தவர், தன்னை போன்ற ஒரு முஸ்லிம். எப்படி இருக்கும் சகோதரர், பெத்த மகன் ஒரு முஸ்லிம், வாப்பாவும் முஸ்லிம். வாப்பாவை இறைமறுப்பாளர்கள் என்று நினைத்து நபி தோழர்கள் முஸ்லிம்களே கொலை செய்து விட்டார்கள். அப்படியே தலையை வச்சுட்டு மகன் என்ன செய்யறாரு, அப்படியே அதை பார்த்துட்டு அவரால் தாங்க முடியாம அப்படியே மைதானத்தில் உட்கார்ந்து விட்டார். அழுதுட்டு இருக்கிறாரு. அந்த நபித்தோழர்கள் கொலை செய்த அந்த நபித்தோழர்கள், தெரியாமல் கொலை செய்த அந்த நபித்தோழர்கள் அப்படியே அந்த மகனுக்கு முன்னாடி, ஹுதைஃபாவுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க. அந்த ஹுதைஃபா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார்கள், புகாரில் வருகிறது, அல்லாஹ் உங்கள் அனைவரையும் மன்னிக்கட்டும், தெரியாமல் என் தகப்பனை நீங்கள் கொலை செய்து விட்டீர்கள், வேண்டுமென்று கொலை செய்யவில்லை. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறார்கள், இந்த நிகழ்வு அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்பட்டது. அப்படியே ஹுதைஃபாவை கெட்டி பிடித்து அல்லாஹ்வின் தூதர் ஆறுதல் சொன்னார்கள். ஹுதைஃபாவிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஹுதைஃபா, நம்முடைய மார்க்கத்துல ஒரு கொலை குற்றத்திற்கான சன்மானம் என்பது 100 சிகப்பு ஒட்டகங்கள். என்னுடைய தோழர்கள் உன்னுடைய தகப்பனை, நம்முடைய நபி தோழரை தெரியாமல் கொலை செய்ததற்கு இஸ்லாமிய அரசாங்கம் உங்களுக்கு 100 ஒட்டகத்தை தருகிறது. அப்ப ஹுதைஃபா சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதரே, என் தகப்பனை தெரியாமல் என் தோழர்கள் கொலை செய்தார்கள், இந்த ஒட்டகத்தையும் அவர்களுக்கே பங்கு வைத்து கொடுத்து விடுங்கள். எங்கே என் பாசமான சகோதரனே, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் ஜமாத்தை பிரித்துக் கொண்டு, சின்ன சின்ன விஷயத்திற்காக எல்லாம் ஒன்றுபட்ட குடும்பங்களை பிரித்துக் கொண்டு, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் உன் முகத்தை நான் முடிக்க மாட்டேன், என் முகத்தை நீ முடிக்காதே, சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீ காஃபியர் நான் காஃபியர், சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் நீ முனாஃபிக் நான் முனாஃபிக். பாசமான சகோதரனே, தியாகம் என்பது நம்முடைய கோபத்தை கட்டுப்படுத்துவதில் வர வேண்டும். தியாகம் என்பது இந்த மார்க்கத்தினுடைய சகோதரத்துவத்தை பேணுவதில் வர வேண்டும். சில நேரங்களில் நமக்கு அநீதி இழைக்கப்பட்டதை போன்று தெரியும். அல்லாஹ் சொல்கிறான், மன்னியுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். கை கொடுத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைராவுடைய கையை பிடித்து சொன்ன வார்த்தை, யார் மன்னிப்பார்களோ அவர்கள் இழிவடையவே மாட்டார்கள் அபூ ஹுரைரா என்று அல்லாஹ்வின் தூதர் கூறியிருக்கிறார்கள். அதனால் என் பாசமான உறவுகளே, இந்த மார்க்கத்திற்கு நாம் பல்வேறு விதத்தில் தியாகம் செய்ய வேண்டும். முதன்மையாக இந்த மார்க்கத்தை நிலைநாட்டக்கூடிய விஷயத்தில் நம்மை நாம் அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதை எப்போது நாம் உணர முடியும்? அல்லாஹ்வினுடைய அழைப்பிற்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும்.
அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு நாம் செவிதாழ்த்த வேண்டும். அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழிகளை நமது வாழ்க்கைகளில் ஏற்று நடக்க வேண்டும். நான் தியாகி, நான் ஒரு முஸ்லிம், நான் ஒரு முஜாஹித் என்பது பெயரால் இருக்கக்கூடாது சகோதரர்களே. அல்லாஹ்வின் தூதரினுடைய பொன்மொழியை பின்பற்றுவதில் அல்லாஹ்வின் தூதர் தாடி வைத்தார்கள். உலகம் அதை தீவிரவாதமாக பார்த்துக் கொண்டிருக்கும், நாங்கள் தாடி வைப்போம். அல்லாஹ்வின் தூதர் கரண்டைக்கு மேலே ஆடை அணிந்தார்கள். உலகம் அதை அநாகரிகமாக பார்க்கட்டும், அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பின்பற்றுவோம். அல்லாஹ்வின் தூதர், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறார். தவறு செய்பவர்களுக்கு மத்தியில் தவறு செய்யாமல் அல்லாஹ்வுடைய பயத்தில் வாழக்கூடிய வாலிபனை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்படுகிறார். நம்முடைய தோழர்கள் மது அருந்தட்டும், நம்முடைய தோழர்கள் தவறான வழியில் பயணித்தாலும் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிப்பாட்டப்படுவேன், அல்லாஹ் என்னிடத்தில் விசாரிப்பார் என்ற அந்த பயத்தோடு அல்லாஹ்வுக்காக பாவத்திலிருந்து வெளியாகுதல், அல்லாஹ்வுக்காக பாவம் செய்யாமல், உம்மாவுக்காக பாவம் செய்யாமல் நாம் இருந்திருப்போம், வாப்பாவுக்காக பாவம் செய்யாமல் இருந்திருப்போம். நம்முடைய வாப்பாவினுடைய நண்பர் வரும் பொழுது தம்மடிக்கக்கூடிய தம்மை கூறப்பட்டு பாவம் செய்யாததை போன்று நாம் நடந்திருப்போம். அலம் தர அன்னல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த். மனிதர்களே, உங்களுக்கு தெரியாதா? அல்லாஹ் உங்களை கண்டுகொண்டே இருக்கிறான். வானத்தில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் காணுகிறான், பூமியில் உள்ள அனைத்தையும் அல்லாஹ் காணுகிறான். மா யகுன் மின் நஜ்வா ஸாலிஸத்தின், மூவர் இருந்தால் இல்லாஹு ராபிஉஹும், நான்காவதாக அல்லாஹ் இருக்கிறான். வலா ஹம்ஸத்தின், ஐவர் இருந்தால் ஆறாவதாக அல்லாஹ் இருக்கிறான். எண்ணிக்கைகள் கூடட்டும் குறையட்டும், ஐனமா கானு, நீங்கள் எங்கிருந்தாலும் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான். நாம் பாவம் செய்யும் பொழுது அல்லாஹ் என்னோடு இருக்கிறான், அல்லாஹ் இதை கண்டு கொண்டிருக்கிறான். நாளைக்கு மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் நான் நிப்பாட்டப்படும் பொழுது எனது நிலைமை என்னவாகும் என்பதாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்றை நீங்கள் வெறுத்தால், அல்லாஹ்வுக்காக ஒன்றை நீங்கள் விட்டால், அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு அன்பளிப்பாக தருவான். அல்லாஹ்வுக்காக நாங்கள் இறக்க வேண்டும், உம்மாவுக்காக அல்ல, வாப்பாவுக்காக அல்ல, ஊரினுடைய கட்டுக்கோப்புக்காக அல்ல, ஊரினுடைய நண்பர்களுக்காக அல்ல. ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி, என்னை படைத்த அல்லாஹ் என்னை கண்டுகொண்டே இருக்கிறான். மரணத்தின் ஊடாக நாளைக்கு மறுமையில் என்னை அவன் விசாரணை மன்றத்தில் நிப்பாட்டுவான். அந்த விசாரணையின் பொழுது என்னுடைய நிலைமை என்னவாகும் என்ற பயத்தில் அல்லாஹ்வே உனக்காக நான் இந்த தவறில் இருந்து வெளியேறுகிறேன். யூசுப் சொன்னார் அல்லவா, கால மஆதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாக்கட்டும். பெண்ணே, அல்லாஹ்விடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே உனக்காக நான் இந்த பாவத்தை விட்டு வெளியேறினேன். அல்லாஹ்வே தூக்கம் மிகைத்தது, அல்லாஹ்வே உனக்காக அஸ்ஸலாத்து கைரு மினன் நௌம் என்று சொல்லும் பொழுது உனக்காக கண்களை திறந்து பள்ளியை நோக்கி நான் நடந்து வந்தேன். யா அல்லாஹ், அல்லாஹ்வே எனது நண்பர்கள் அனைவரும் வட்டி தொழிலே வாகனத்தை வாங்கிய பொழுது அல்லாஹ்வே நாளைக்கு மறுமையில் உனக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தில் நடந்து சென்றேன். அல்லாஹ்வே உனக்காக நான் அந்த தியாகம் செய்தேன். அல்லாஹ்வே என்னுடைய மனைவி நீங்கள் பிழைக்க தெரியாதவர், நீங்கள் ஒரு ஏமாளி. என்னுடைய குழந்தைகள் சொன்னது, என்னுடைய வாப்பா ஒரு ஏமாளி, என் வாப்பாவிற்கு பிழைக்க தெரியாது, என் வாப்பாவுக்கு யாரையும் ஏமாற்ற தெரியாது, என் வாப்பாவினுடைய நண்பர்கள் எல்லாம் வெளிநாட்டில் திருடி ஆகப்பெரிய கோடீஸ்வரராக மாறிவிட்டார்கள். அல்லாஹ்வே என்னை உலகம் ஏமாளி என்று சொன்னது, அல்லாஹ்வே என்னை திருமணம் முடித்த என் மனைவி என்னை ஏமாளி என்று சொன்னார். அல்லாஹ்வே நான் பெற்ற குழந்தைகளும் கூட என்னை ஏமாளி என்று சொல்லும் பொழுது என்னால் ஏமாற்ற முடியும், என்னாலும் ஹராமான முறையில் சம்பாதிக்க முடியும். இல்லை, நாளைக்கு மரணத்திற்கு பிறகு அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்ற அந்த பயத்தில் ரப்பே உன் மீது கொண்ட அந்த காதல், உன் மீது கொண்ட அந்த பாசத்தால் நான் எந்த தவறையும் செய்யவில்லை, யாரையும் ஏமாற்றவில்லை யா அல்லாஹ், யாருடைய பொருளையும் அபகரிக்கவில்லை யா அல்லாஹ். ஏமாளி என்று நான் பெயர் வாங்கினேன், ஆனால் யாரையும் நான் ஏமாற்றவில்லை அல்லாஹ்வே என்று நாளைக்கு மறுமையில் நாம் சொல்ல வேண்டுமையானால் அல்லாஹ்வுக்காக நாம் தியாகம் செய்ய வேண்டும். குறிப்பாக இபாதத்துகள், குறிப்பாக கோபங்கள், குறிப்பாக சமுதாயத்தை பிரிக்கக்கூடிய விஷயத்தில் நமக்கு இழப்பாகவே இருந்தாலும், ஹுதைஃபாவிற்கு வாப்பா இழந்தார், ஹுதைஃபா பெத்தெடுத்த வாப்பாவை இழந்த பொழுதும் கூட தன்னுடைய சகோதரர்கள் என்று தெரிந்த பொழுது சமுதாயத்தை பிரிக்காமல் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் என்று சொன்னார் அல்லவா. அந்த உயர்ந்த தோழர்களாக நீங்களும் நானும் மாறும் பொழுதுதான் இந்த பாசிசவாதிகளை எல்லாம் நம்ம வேட்டையாட முடியும். நமக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு நாமளே மார்க்கத்தை பின்பற்றாம, நாமளே ஒருத்தரை கொதறலான்னு சொல்லி நாமளே ஒருத்தரை வேட்டையாட நிற்போம் என்று சொன்னால் திரிபுராவில் நடந்தது, கீழக்கரையில் நடக்கிறது ரொம்ப நேரமாக. அதனால் இப்ப நம்ம செய்ய வேண்டியது
மார்க்கத்தை பின்பற்றி அல்லாஹ்வுக்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக வேண்டும். ஆனால் அல்லாஹ்வை யாருக்காகவும் நாம் இழந்துவிடக் கூடாது என்ற உயர்ந்த ஈமானுடையவர்களாக நாம் நிற்கும் பொழுது அல்லாஹ் இந்த பாசிசவாதிகளிடத்தில் நம்மை பாதுகாப்பார். இல்ல இப்படித்தான் இவங்க எல்லாம் சொல்றோம், நரகம் கபரு மரணம் சொல்லி பயமுறுத்துவார்கள், இதை அனுபவிக்கக்கூடிய வயது, நல்லா என்ஜாய் பண்ணலாம் என்பதாக தவறுக்கு மேல் நாம் தவறு செய்வோம் என்று சொன்னால் குர்ஆன் அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயம் செய்பவர்களை நாம் காணாமல் இல்லை, நாம் கண்டுகொண்டே இருக்கிறோம். இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், அல்லாஹ்வுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களையும் நம்மையும் அந்த படைத்த அல்லாஹ்வுக்காக வாழக்கூடிய உங்களையும் நம்மையும் அந்த அல்லாஹ்வுக்காக எதையும் மனப்பூர்வமாக தியாகம் செய்யக்கூடிய, குறிப்பாக பாவங்களை, கோபங்களை, பகைமைகளை அல்லாஹ்வுக்காக தியாகம் செய்யக்கூடிய நல்ல முஸ்லிமாக அல்லாஹ் உங்களை நம்மை தேர்வு செய்யட்டும். திரிபுராவில் நாடே அந்த மாநிலமே பற்றி எரிகிறது, அல்லாஹ்வின் ஆலயம் கொளுத்தப்படுகிறது. நம்மால் முடிந்தது அதிகம் அவர்களுக்காக குரல் கொடுங்கள், அதிகமாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ்வே எங்கள் இந்திய தேசத்தை அமைதியின் தேசமாக, முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழக்கூடிய தேசமாக, ரப்பே எங்கள் தேசத்தை மாற்றி தருவாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக வந்திருக்கக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் ஆண்களும் அதிகமாக நாம் துஆ செய்வோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமது நிலைமைகளை சீர்படுத்தட்டும். நம் வாலிபர்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கொண்டு அழகுபடுத்தட்டும். நம் வாலிப பெண்களுக்கு அல்லாஹ் ஒழுக்கத்தை கொண்டு கண்ணியப்படுத்தட்டும். வாழும் காலமெல்லாம் இறை நம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய அந்த நேரம் எந்த ரப்புக்காக நாம் வாழ்ந்தோமோ அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், மரணிக்கும் பொழுது அந்த வானவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லி அனுப்புவானாம், சலாமுன் கௌலன் மிர் ரப்பிர் ரஹீம். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான் சூரா யாசீனில், நாம் மரணிக்கும் பொழுது அல்லாஹ்வுக்காக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக எதையும் தியாகம் செய்வதற்கு தயாராக இருந்த அந்த மக்கள் மரணிக்கக்கூடிய அந்த நேரம் அந்த வானவர்கள் சொல்வார்களாம், அல்லாஹ் உனக்கு சலாம் சொன்னான், உன்னுடைய வரவை அல்லாஹ் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறான். யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா, அல்லாஹ்வுக்காக வாழ்ந்த ஆத்துமாவே, அமைதியடைந்த ஆத்துமாவே, அல்லாஹ் சத்தமிட்டு அழைப்பானாம், இர்ஜிஇ, கவலையடையாதே, குடும்பத்தை பிரிகிறோம் என்பதாக, என் பக்கம் வா, உன் குடும்பத்தை விட 100 மடங்கு பாசம் காட்டக்கூடிய கருணையாளன் நான் இருக்கிறேன். இர்ஜிஇ இலா ரப்பிக ராதியத்தன் மர்தியா, பொருந்திய அந்த ரப்பின் பக்கம் வா என்பதாக அல்லாஹ் கைகுப்பி அழைப்பானே, அந்த அழைத்தலுக்கு சொந்தக்காரர்களாக மரணிக்கக்கூடிய அந்த நேரம் ரப்பினுடைய சலாத்தை பெற்று அல்லாஹ்வினுடைய சுவனத்தினுடைய அழைப்பை சொந்தமாக்கி கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற ஏகத்துவத்தினுடைய கலிமாவை முடிந்தவர்களாக இந்த உலகத்தை விட்டு பிரியக்கூடிய சூழலை அல்லாஹ் நம் அனைவருக்கும், இந்த சப்தம் கேட்கக்கூடிய அத்தனை சகோதர சகோதரிகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு கைரன் ஷேக். இந்த நிகழ்ச்சிக்கு இடம் கொடுத்து உதவிய ஜமாஅத்தாருக்கும் பள்ளி நிர்வாகிகளுக்கும் இன்னும் வந்து சென்ற மக்களுக்கும் இந்த பணியில் ஈடுபட்ட அனைவருக்கும் இந்த பணியை செய்து முடித்தவர்களுக்கும் அல்லாஹ் மாபெரும் கூலியை தருவானாக என்று பிரார்த்தித்தவர்களாக இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். சுப்ஹானல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். Yeah.